நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாலக்கோடு ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி திங்கட்கிழமை இன்று மதியம் 12 மணிக்கு நடந்தது. ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து 18ஆம் போர் எனப்படும் துரியோதனன் படுகள நிகழ்ச்சியும் நடைபெறுவது வழக்கம். இந்நிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் தீமை அழிந்து நல்லது நடக்கவும், விவசாயம் செழிக்கவும், நோய் நொடிகள் இல்லாமல் பொதுமக்கள் ஆரோக்கியமாக வாழ திரௌபதி அம்மன் துணை நிற்பதாக ஐதீகம். மேலும் ஸ்ரீ புதூர் மாரியம்மன் அருள் வேண்டி மாரியம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாடு செய்து இந்நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. கடந்த 25ஆம் தேதி மகாபாரத சொற்பொழிவும் தொடங்கப்பட்டது. இரவு நேரங்களில் மகாபாரத சொற்பொழிவும், பகலில் சொற்பொழிவில் கூறப்படும் கதைகளுக்கான நாடகமும் நாடக கலைஞர்களால் நடத்தப்பட்டன. பாரத போரின் இறுதி நாளான 18ஆம் நாள் மகாபாரதத்தில் பீமனால் துரியோதனன் வீழ்த்தப்படும் நிகழ்ச்சியான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடந்தது. இதில் திரளாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்து வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழு மற்றும் ஸ்ரீ பச்சையம்மன் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் ராஜா, துணைத் தலைவர் முத்துராஜ், செயலாளர் ரவி கிட்ராயர், பொருளாளர் முனியப்பன், பினான்சியர் பச்சையப்பன், முன்னாள் ஊர்கவுண்டர் சண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.